என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். வாசுதேவராகிய கிருஷ்ணன் என்னும் நான், இந்த டைட்டிலில் தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவை பார்க்க இருக்கோம். கிருஷ்ணர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டாலே நம்ம எல்லாருக்குமே அது ஒரு ஈர்க்கிற மாதிரியான கதையாக தான் இருக்கும். ஏன்னா அதில் காதல் இருக்கும், நயவஞ்சகம் இருக்கும், எல்லா விஷயங்களும் இருக்கும். அவருடைய லீலைகளை பார்த்தீங்கன்னா நமக்கு அது காதலாக தெரியும், நயவஞ்சகமாக தெரியும். ஆனால் அதை ஆழ்ந்து போய் பார்த்தோம்னா அதில் இருக்கிற உண்மைகளை பார்க்கும் பொழுது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கடவுளை நாம் எப்படி நெருங்கினால் நாம் அவரை நம் வசப்படுத்தலாம் என்ற ஒரு அந்த ரீதியாக தான் அந்த கிருஷ்ணருடைய லீலைகளுடைய அந்த சாராம்சம்லாம் இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச இருக்கோம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. பசுபதி பாசம். பசு என்றால் நம்முடைய ஆன்மாவை குறிக்கும். பதி என்றால் தலைவன், அவன் இறைவன். பாசம் என்றால் நம் எல்லோரையும் பிணைக்கப்பட்டிருக்கும் அந்த கயிறை பாசம்னுவோம். அது கயிறல்ல, இந்த மாயையான உலகம் இருக்கிறது இல்லையா, இதில் இருக்கும் பந்த பாசங்கள் எல்லாம் பிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பசுவை இந்த பந்தங்களும் பாசங்களும் பிணைக்கப்பட்டிருக்கிறது, கயிறால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. இதை விடுவித்து பதி என்பவனோடு பசு சேருவதுதான் இதோடைய கான்செப்டே. அதாவது பதி என்பவன் தலைவன், அவன் இறைவன், ஒப்புயர்வற்றவன், அவனுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவனோடு நாம் ஐக்கியப்படக்கூடிய ஒரு நல்ல வழிகளை காட்டக்கூடியது தான் இந்த கிருஷ்ணருடைய சப்ஜெக்ட்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு என் மனதில் பட்டதை உங்களோட இப்போ பகிர்ந்துக்கிறேன். கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் உங்கள் பதிவை போடுங்க. இப்போது கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா அவர் வெண்ணையை திருடுவார், எல்லா கோபிகர்கள் வீட்லேயும் இருப்பார், அவங்களோட நடனம் ஆடுவார், புல்லாங்குழல் இசைப்பார். மழை பெருசாக பெய்யும்போது கோவர்தனகிரியை தன்னோட ஒத்த விரலால், சுண்டு விரலால் தூக்கி மக்கள் அனைவரையும் காப்பாற்றுவார். ஆடைகளை திருடிட்டு போவார். அதுக்கப்புறமேற்பட்டு நயவஞ்சகமும் செய்வார், போரில் ஈடுபடுவார், பாதுகாப்பார். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கிருஷ்ணரால் நாம் இந்த மகாபாரத சப்ஜெக்டில் நம்ம கிருஷ்ணரோட லீலைன்னு தனியாக பார்க்குறோம். இதை பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் கோபிகையர்கள் வீட்டிலேயே இருக்கிறதுனால, அதாவது அவங்களோட ஆடல் பாடலோட எல்லா கோபியர்களையும் தன் வசப்படுத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்குது. அதாவது கோபிகையர்னால் நம்ம என்ன தெரியுமா எடுத்துக்கணும்? அது நம்ம பார்க்கும்பொழுது என்ன பண்ணுவோம், காதல் மன்னன் போல இருக்கு கிருஷ்ணன் அப்படின்னு நினைப்போம். கிடையாது. கோபிகையர்னா கோ என்றால் அரசன்னும் சொல்லலாம், பசுன்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். கோபிகையர்னும் பொழுது அவன் கோ என்கிற அரசனிடம் பக்தி, அவனுடைய அடிமையாகிவிட்டார்கள். அதாவது கோ என்றால் அரசன் மட்டுமல்ல, அரசன் சொல்ல தேவையில்லை, நமக்கு அரசன் யார்? இறைவன் ஒருவன் தான். அவனிடம் பக்தி கொள்பவர்கள் தான் கோபிகையர்கள். இதில் பெண்கள் ஆண்கள் என்ற வேறுபாடுகள்லாம் கிடையாது. இந்த பக்தி கொண்டவர்களின் இதயத்திற்குள் வீற்றிருப்பவன் தான் அந்த இறைவன், அவன் தான் கிருஷ்ணன். இந்த சப்ஜெக்ட்லாம், அவரை பற்றி பேசக்கூடிய சப்ஜெக்ட்லாம் இதுதான், இதோடைய பேசிக் தான். ஸோ கோபிகையர்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அவர் இருப்பார்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணன் என்பவன், கிருஷ்ணன் என்கிற உயிராய் வந்தாலும் உடல் எடுத்து வந்தாலும் அவன் இறைவன் அவதாரமாய் ஆகிவிட்டான். இப்போ கடவுளை நினைத்து அவரிடத்தில் சென்றடைய வேண்டும், நான் எதற்காக பிறந்தேன் என்பதை தேடி கண்டுபிடித்து இறைவன் தான் அனைத்திற்கும் காரணமானவன் என்பதை புரிந்து என் ஆன்மாவை அவனோடு சேர்க்கிறோம். பார்த்தீங்களா? பதியோடு என் இந்த பசுவை சேர்க்கிறோம் பார்த்தீங்களா? அவர்கள்தான் அவதார புருஷர்கள். அவங்க அவதாரங்கள் ஆயிடுவாங்க. அதுபோல் கிருஷ்ணன் ஒரு அவதாரம். அந்த அவதார புருஷன் கோபிகையர்கள் வீட்டில் இருக்கிறான்னா அது அர்த்தம் கிடையாது. பக்தர்கள் எல்லோர் மனதிலும் அவன் கட்டுப்பட்டு கிடப்பான். அவன் ஒரு உருவம் தான் கிடையாது, அவன் எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவன். பரமாத்மா எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பார். இந்த ஆன்மாவை அவருக்குள் ஐக்கியப்படுத்துவதற்காக காத்திருப்பார். இப்போ நீங்கள் அவனோட பக்தியோடு இருக்கும் பொழுது அவன் உங்களுடைய ஏக்கங்கள், எல்லா விஷயங்களையும், உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் அவன் காது கொடுத்து கேட்க ஓடோடி வருவான். இதுதான் அதோட கான்செப்ட். கோபிகர் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருந்தாலும் அவர் எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவர். ஆதலால் ஒவ்வொரு கோபிகையர், அதாவது ஒவ்வொரு பக்தருடைய இதயத்திலும் அவர் குடிகொண்டிருப்பவர். ஸோ அந்த கான்செப்ட். இப்போ துணியை எடுத்துகிட்டு போயிடுறாரு.
எல்லாம் குளிக்கும்போது துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடறாரு. இதை பார்க்கும்போது ஐயே என்னப்பா இவன் பரமாத்மான்றோம், இவ்வளோ கேடு கெட்டவனாக இருக்கானே, துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் திருட்டு போகிறானே அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. துணிகள் என்பது என்ன? இந்த உடல் தான் துணிகள். நாம் இந்த துணியை போட்டிருக்கோம், இது இல்லை துணி. இந்த சட்டையை போட்டுக்கொண்டு நம்முடைய ஆன்மா இதற்குள் அகப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால அவனிடத்தில் பக்தியாய் நிறைந்திருக்கும் பொழுது, கண்ணா 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 கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பக்தியாக உருகும் பொழுது அவன் இந்த உடலை திருடி விடுவான்னா அபகரித்து விடுவான். உங்களை விட்டு இந்த பந்தத்தை விலக்கிடுவான். உங்களுடைய ஆன்மாவை தனக்குள்ள லயித்து கொள்வான். உங்களை ஒரு அவதாரமாக மாற்றிடுவான். அந்த கான்செப்ட் தான் துணியை திருடிட்டு போகிறான். வெண்ணெய் என்பது வெண்மைத்தன்மை கொண்டது. வெண்ணெயை திருடி தின்பவன் உங்களுடைய ஆன்மாவை அபகரித்துக் கொள்பவன். நீங்கள் அவனிடத்தில் பக்தி கொள்ளும் பொழுது உங்களுக்கே தெரியாமல், அதாவது தெரியாமல் எடுக்கிறதெல்லாம் திருடு தானே. ஸோ உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஆன்மாவை அவனுக்குள் ஐக்கியப்படுத்திக் கொள்வான். இதுதான் வெண்ணெய் திருடுற கான்செப்ட். உலகம் ஒரு மண்ணை தின்னுட்டு அவங்க அம்மா அடிக்கும் பொழுது அந்த வாயை திறந்து காட்டுவானா, உலகம் தெரியுமா, தன்னுள் எல்லாம் அடக்கம் என்பதை அவன் இந்த இடத்துல காட்டுறான். அதே போல புல்லாங்குழல் இசைத்து கொண்டு மாடுகளை மேய்ப்பவன். அது முன்னாடியே சொன்ன பதி பசு பாசம். பசு என்பவர்கள் நாம் தான், நமக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பது. இந்த உடலுக்குள் ஐக்கியப்பட்டு இருப்பதனால் அது ஆன்மா. வெளியே நம்ம உடல் என்கிற கட்டுப்பாடு இல்லாமல் எல்லா இடத்திலும் பறந்து விரிந்து கிடக்கிறது இல்லையா, அதுதான் பரமான்மா. பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அதனால் தான் இந்த பிரபஞ்சமே உருவாயிற்று. அவன் தான் பரமான்மா. இந்த பரமான்மாவோடு நாம் லயிக்க வேண்டும் என்றால் அவனுடைய அந்த புல்லாங்குழல் இசை அந்த மாடுகளை மேய்க்கும் இசை. புல்லாங்குழல் இசை என்றால் அவனுடைய ரீங்காரம். முதல்ல தோன்றின ஒலி என்ன? அவனிடத்திலிருந்து வந்த ஒலி ஓம். இந்த ஒலியின் மூலமாக நம் ஆன்மாவை லயிக்க செய்து அதை ஒழுங்காக வழிநடத்தி கடைசியில் இந்த பந்தபாசங்கள் என்னும் பிடியிலிருந்து நம்மை விடுவித்து தனக்குள் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். அதனால் இந்த ஆன்மாவை மேய்ப்பவனாகிய கிருஷ்ணன், அதனாலதான் மாடுகளை மேய்ப்பவன். ஸோ இந்த ஒவ்வொரு கிருஷ்ணருடைய லீலைகளை பார்த்தாலும் நமக்கு ஒவ்வொரு செய்தியை உணர்த்திட்டு இருக்கோம். அவன் லேசுப்பட்டவன் கிடையாது. கிருஷ்ணன் ஒரு பெரிய விஞ்ஞானி, ஒரு பெரிய மருத்துவன். எல்லா விதத்திலையும் தன்னை இந்த உடலை கொண்டு வந்து இந்த உலகத்தில் அவதாரமாக தோன்றி எல்லாவற்றிலும் தன்னுடைய நிறைநிலையை காட்டி கொண்டிருப்பவன். இப்போ ஒருத்தர் ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தார். வேதனைப்பட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டம். என்னத்தினால கஷ்டம்? ஏற்கனவே செய்த செயல்களோட விளைவுகள் அது கட்டி போட்டுடுச்சு. அவரை வேதனைகளை அனுபவிக்க வச்சுது. இன்னைக்கு எதை கொடுக்குறோமோ அந்த அனுபவத்தை நாமும் பெறுவோம். அதனால தான் ஒவ்வொரு அனுபவத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல அனுபவமாகவே கொடுக்கணும். அப்போ தான் நமக்கும் அந்த நல்ல அனுபவம் வரும். அதுபோல் அந்த அனுபவங்களை, வேதனையின் அனுபவங்களை அவர் பெறும்பொழுது அவர் ரொம்ப கதறாத நாளே கிடையாது. அந்த சமயத்தில் ஒருத்தர் வருவார். ஐயா, இது போல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. கடவுளால் என்னுடைய குரலை கேட்க முடியாது. காரணம் என்னென்னா, கொடான கோடி ஜனங்கள் அவன் மேலே பக்தியாக இருந்துட்டு அவனை கூக்குரலிட்டு அவங்ககிட்ட கதறி அழறாங்க. இல்லை அவங்ககிட்ட சந்தோஷமாக அவங்ககிட்ட சரணடைகிறாங்க. இப்படிப்பட்டவங்களுடைய குரலெல்லாம் விட்டுட்டு கேவலம் என்னோட குரலையாக கேட்க போகிறான், நான் ரொம்ப கேவலமானவன், பாவி, என் குரலையாக கேட்க போகிறான் அப்படின்னும் பொழுது அந்த சித்தர் சொல்லுவாராம், அப்படியெல்லாம் நினைக்காத. கடவுளுக்கு எல்லா இடத்துலையும் அவன் நிறைஞ்சிருக்கான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அவனே ஸ்ரீமன் நாராயணன் பிரகலாதன் சொன்ன மாதிரி அவன் இல்லாத இடமே கிடையாது. அவன் ஒரு இடத்துல தான் இருப்பான். நீ நினைச்சனா அது ரொம்ப தவறு. உன் குரல் அவனுக்கு கேட்காதுன்னு நினைச்சனா தவறு. அவனுக்கு பலாயிரம் கோடி கணக்கில் காதுகள் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முகம், கை, கால் எல்லாம் இருக்கும். விஸ்வரூப தரிசனமே என்ன? அனைத்தும் அவனே என்று சொல்வது தான். அவனே எல்லாம். அதனால தான் கிருஷ்ணன் பகவத்கீதையில் சொல்லுவான், அனைத்தும் நானே, தீதும் நானே, நல்லதும் நானே. அதனால் நீ கவலையே படாத. அவன்கிட்ட கூக்குரல் இட்டு மண்டி இட்டு அவன்கிட்ட சரணடைஞ்சிக்கோ. உன்னுடைய சரணடைதல் பாஞ்சாலியோட சரணடைதல் மாதிரி இருக்கணும். அவள் கடைசியில் எதுவுமே தன்னோட புடவையை காப்பாற்றிப்பா, துச்சாதனை இழுப்பான், அதெல்லாம் அவ பொருட்படுத்தாமல் கண்ணனே கதின்னு கையை தூக்கிடுவா. அந்த கையை தூக்கும் பொழுது அந்த கண்ணன் புடவையை கொடுப்பான்னு சொல்கிறாங்க. இதோடைய கான்செப்ட் உடனே கேட்டுடலாம். நிறைய நாத்திகவாதிகள்லாம் கேட்கலாம், ஆமாம் இவர் வராரு, ஜவுளி கடை வச்சிருக்காரு, புடவை வருதான்னு. அதுக்கு அந்த அர்த்தம் அல்ல. நீங்கள் கூக்குரலிட்டு சரணடையும் பொழுது அவனுடைய காதுகள் உங்களை நோக்கி திரும்பும். உங்கள் குரல்களை அவன் காதுகள் கேட்கும்.
உங்களை காப்பாற்ற ஓடோடி வருவான். அதுக்காக நாம் செஞ்ச செயல் விளைவுகள்லேருந்து அவன் நம்மளை தப்புவிப்பான்றது அர்த்தம் இல்லை. ஆனால் நிச்சயம் அவனுடைய பக்தி, அவனுடைய அருள் நமக்கு ஒரு பெயின் கில்லராக செயல்பட்டு அந்த அனுபவங்களையும் கடந்து நாம் அவனிடத்தில் ஐக்கியப்பட நம்மை தயார்படுத்தும். அதனால் பக்தியோடு இருங்க. பக்தி மார்க்கம் சிறந்த வழி. அத்வைதத்தோட துவைதமும் அத்வைதத்தையும் விடையும் இந்த பக்தி மார்க்கம் ரொம்ப சிறந்த வழி. அதனால் பக்தி கொள்வோம், இறைவனை சீக்கிரம் சரணடைவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.